நீங்க புரட்டாசியில திருப்பதிக்கு போறதுக்கு 300 டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்னு சொல்ல போறேன். நீங்க அதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும். டிடிடி தேவஸ்தானம் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இல்ல நீங்க பிசிஆர் லேப்டாப்ல பண்றீங்களா, சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆப் ஓபன் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி 3 மந்த்ஸ்க்கு 1 டைம் தான் நீங்க புக் பண்ண முடியும். அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் வச்சு 3 மந்த்ஸ்ல எந்த டிக்கெட்டும் புக் ஆகலன்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு ஆப்ல லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணீங்களா, எப்பவுமே ஒரு மந்தோட டிக்கெட் ஃபுல்லா ஒரே டைம்ல ஓபன் பண்ணுவாங்க. அது 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கரெக்டா 24 அன்னைக்கு. இப்போ செப்டம்பர் மந்த்துக்கு இன்னைக்கு ஜூலை 24 நாளைக்கு ஓபன் பண்ண போறாங்க. இல்லனா இங்க நோட்டிபிகேஷன்லயே உங்களுக்கு எல்லாமே போட்டிருப்பாங்க, என்னென்ன டிக்கெட் என்னென்ன டைம்ல ஓபன் ஆகும்னு. நீங்க ஆப் ஓபன் பண்ணிட்டு அங்க ஹோம் பேஜ்லயே தர்ஷன்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்களாதான் நீங்க ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இருக்கு பாருங்க, ரெண்டாவதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணீங்களா, இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும். அதாவது இன்னும் ரிலீஸ் ஆகல. நாளைக்கு கரெக்டா 10 மணிக்கு தான் அது ரிலீஸ் ஆகி அவைலபிள் கிரீன் கலர்ல வரும். நீங்க ஃபாஸ்டா 10 o'clock உள்ள வந்துட்டு உங்களோட எந்த டேட் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே நம்பர் ஆஃப் லட்டூஸ் இருக்கு, அது உங்களுக்கு வேணும்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஆப்ஷனல் தான். அண்ட் ஹுண்டி ஆஃபரிங்ஸ் இருக்கு, எங்கே நீங்க ஹுண்டி டொனேஷன் ஏதாவது பண்ணணும்னா அங்க என்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் மேக்ஸிமம் ஒரு நம்பர் யூஸ் பண்ணி 6 டிக்கெட் பண்ணிக்கலாம். நீங்க நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீடு கொடுங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்களா, அடுத்த பேஜ் உங்களுடைய டீடைல்ஸ் 6 பேரோட ஆதார் நம்பர், தென் ஏஜ், ஜெண்டர், நேம், இந்த 4 டீடைல்ஸ்க்கும் 6 பேத்துக்குமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சு நீங்க மோஸ்டா காப்பி பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பிசியில பண்ணீங்களா, எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி நோட் பேட்ல ரெடி பண்ணி வச்சுட்டு காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க 6 பேருக்கும் டைப் பண்ணி புக் பண்ற அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. 10 o'clock ஓபன் பண்ணி மேக்ஸிமம் 10:05 இல்ல 10:10க்குள்ள எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி உங்க அக்கௌண்ட்ல தேவையான அமௌண்ட்டை கரெக்டா வச்சுங்க. எந்த பேமெண்ட் மெத்தட்ல பண்ண போறீங்க எல்லாமே டிசைட் பண்ணி வச்சிருங்க. நீங்க ஒன் டைம் உள்ள போயிட்டா பேமெண்ட் முடிச்சிடணும். ஒரு 1 or 2 மினிட்ல, ரொம்ப டைம் எடுக்க கூடாது. டைம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா, உங்களுக்கு 100% பாசிபிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு புக் பண்றதுக்கு. அதே மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு நீங்க டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 12 வயசு கீழே இருக்கவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. பட் நீங்க ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். கண்டிப்பா ஆதார் அந்த மாதிரி ஏதாவது ஐடி ப்ரூஃப் கொண்டு போய் அவங்க ஏஜை நீங்க வெரிஃபிகேஷன்ல சொல்லணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.